செந்திலை செல்வன், நான் உங்களிடமிருந்தே ஆரம்பிக்கிறேன். எந்த அடிப்படையில் அரசியலுக்கு வரக்கூடிய நடிகர்கள் எல்லாம் எம்ஜிஆர் ஆகிவிட முடியாது என்கிற கருத்தை திரு திருமாவளவன் சொன்னார்? அது ஆலோசனையா அல்லது எச்சரிக்கையா? திரு விஜய் அவர்கள் தமிழக அரசியல் களத்தில் ஒரு அரசியல் கட்சியை தொடங்கி பொது வாழ்க்கையில் தன்னை வெளிப்படையாக ஈடுபடுத்தியிருக்கிறார். அவருக்கு மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்படிப்பட்ட அரசியல் கட்சிகள் எதை நம்பி களத்துக்கு வருகின்றன என்பது மிக முக்கியமான கேள்வி. ஒரு அரசியல் கட்சி சமூகத்தில் இருக்கிற ஆதிக்கத்தை, சுரண்டலை அல்லது சமனற்ற போக்கை சரி செய்து அந்த சமூக சூழலை மேம்படுத்த வேண்டும் என்கிற நோக்கம்தான் எல்லா அரசியல் கட்சிக்கும் பொதுவாக இருக்கும். இப்போ அந்த சமகாலத்தில் அந்த சமூகம் எதிர்கொண்டிருக்கிற பல்வேறு பிரச்சனைகள் என்ன, அந்த பிரச்சனைகளில் மிக முக்கியமான மையமான பிரச்சனை எது, அடுத்தடுத்த நிலையில் நம்ம கையாள வேண்டிய பிரச்சனைகள் எது என்பது தீர்மானிக்கப்பட வேண்டும். அந்த அடிப்படையில் தான் யார் தோழமை சக்திகள், யார் எதிர்க்கப்பட வேண்டிய சக்திகள், பகை சக்திகள் அப்படிங்கிறத இது பண்ண முடியும். இதை தான் நம்ம ஒரு கொள்கை தெளிவுன்னு சொல்கிறோம் ஒற்றை வார்த்தையில். இப்போ இப்படிப்பட்ட ஒரு கொள்கை தெளிவோடு யார் பொது வாழ்க்கைக்கு வந்தாலும் அது வரவேற்கப்பட வேண்டிய ஒரு அம்சம். நீங்க சொல்லக்கூடிய அந்த தெளிவு, கட்சியினுடைய கொள்கைகளோ செயல் திட்டங்களோ, அது தமிழக வெற்றி கழகம் எதை நோக்கியது அப்படிங்கிறது இன்னும் விஜய் அறிவிக்கவே இல்லை. ஆனா அதற்குள்ளாகவே எம்ஜிஆர் வரும்போது அவரோடு பல தலைவர்கள் வந்தார்கள், ஆனால் இவரோடு யார் இருக்கிறார், நிறைய போராடணும், நிறைய சந்திக்க வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்றது அச்சுறுத்துற மாதிரி இருக்கு. அது எச்சரிக்கையா என்னது? அது எப்படி பொருள் கொள்ளணும்? அது ஒரு அறிவியல் கருத்து. அது எச்சரிக்கைன்னு எடுத்துக்கலாம், அது அரசு ஆலோசனைன்னு எடுத்துக்கலாம். அது எடுத்துக்கொள்களுடைய உளவியலை பொறுத்தது. ஆனால் தலைவர் திருமா அவர்கள் ஒரு பொது வாழ்க்கையில் ஒரு அறிவியலை முன்வைக்கிறார். ஒரு இயக்கம், ஒரு வெகுமக்கள் இயக்கமாக இங்கே நிற்கணும் அப்படின்னு சொன்னால் மிக மிக அடிப்படையானது. அந்த இயக்கம் ஏற்கனவே பல இயக்கங்கள் இருக்குது, அவைகளை தாண்டி இது என்ன புதிய புரிதலை, புதிய திசை வழி பயணத்தை முன்வைக்க விரும்புகிறது அப்படிங்கிறது மிக முக்கியமானது. எம்ஜிஆர் அவர்களை பொறுத்தவரையில் அவர் ஒரு நடிகராக ஒரு கட்சியை தொடங்கினவர் இல்லை. ஒரு நீண்ட நெடிய கால திராவிட இயக்க அரசியல், அந்த அரசியலுடைய ஒரு குறியீடாக திரைப்படங்களில் அவர் தன்னை வெளிப்படுத்தியிருக்கிறார். அப்படி வெளிப்படுத்திக் கொள்கிற ஒரு வாய்ப்பை அந்த திராவிட இயக்கங்கள் உருவாக்கி தந்திருக்கலாம். அந்த திராவிட இயக்க சித்தாந்தத்தினுடைய இன்னொரு பரிமாணம், அதில் ஒரு அதிகார பரவலாக்கம் தேவை என்கிற அடிப்படையில் தான் அவருடைய வருகையை புரிந்து கொள்ள முடியும். அவரை வெறும் நடிகராக புரிந்து கொள்ள முடியாது. அதை போலவே தான் இங்கே விஜய் வருகிற போது அந்த ஒரு கருத்தியல் தெளிவு, அதுதான் இப்போ விஜய் கட்சின்னு சொல்றதை விட இன்னைக்கு இது இந்த இன்னும் அறிவிக்கவே இல்லையே. இப்போ கட்சி நீங்க சொல்றதனுடைய அடிப்படையில் கொள்கை அப்படிங்கறத சொல்றீங்க, அது இன்னும் அறிவிக்கப்படவே இல்லை. நீங்க சொல்லக்கூடிய எம்ஜிஆருக்கு இருந்த அந்த பிரபலம், அந்த செல்வாக்கு, அந்த அடிப்படையில் விஜய் வராரு. ஆனா ரசிகர் பலம் மட்டுமே போதாது அப்படின்னு மீண்டும் சொல்வது என்பது எந்த அடிப்படையில்? அது என்னன்னா, அவ்வாறு கொள்கையை இன்னும் அறிவிக்கவே இல்லை அப்படின்னு சொல்றது இருக்குல்ல, அது ஒரு விதமான வெறுமை. அது அப்படி ஒரு சூன்யத்திலிருந்து ஒரு கட்சி திடீர்னு ஒரு நாள் தன்னுடைய கொள்கையை இவ்வளோ காலமாக சமூகத்தில் நடக்கிற பல்வேறு நிகழ்வுகள் குறித்து எந்த கருத்தும் சொல்லாமல் திடீர்னு ஒரு நாள் ஒரு தேதி போட்டு அந்த தேதியிலிருந்து நான் என்னுடைய கருத்துக்களை சொல்லும் அப்படிங்கிறது அவ்வளோ ஒரு சிறப்பான இதுவாக இருக்க முடியாது. இல்லை, இப்போ பிப்ரவரி மாதத்திலிருந்து இப்போ வரைக்கும் கொடி அறிவித்த வரைக்கும் வந்த அறிக்கைகளில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்கள் குறைந்தபட்சம் அவர்களினுடைய ஒரு ஃபோக்கஸை காட்டுது. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. விடுதலை போராட்டம் அல்லது மொழிப்போர் தியாகிகளை வணங்குவோம், அவர்களினுடைய தியாகத்தை போற்றுவோம்னு சொல்றாங்க. சகோதரத்துவம், சமத்துவம் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. இதன் அடிப்படையில் தமிழ்நாட்டுக்கு உரிய, இந்த மண்ணுக்குரிய ஒரு கட்சியாகத்தான் தமிழக வெற்றி கழகம் இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கான ஒரு புரிதலுக்கு கூட நம்மால வர முடியாதா? இல்லை, அந்த மாதிரி நான் அதை மதிப்பிடலை. அது மாத்திரமல்ல, ஒரு இதுக்கு முன்னதாகவே திரு விஜய் அவர்களை முன்வைத்து பல்வேறு விதமான உரையாடல்கள் நிகழ்ந்திருக்கு. அதை ரொம்ப அவர் கம்பீரமாக எதிர்கொண்டிருக்கிறாரு. அந்த மாதிரி அப்போ சிதறுகிற இந்த கருத்துக்களில் இருந்து நாம் ஒரு அனுமானத்திற்கு வருகிறோம் என்பதை விட ஒரு ஆகச்சிறந்த கொள்கை தெளிவோடு களத்திற்கு வர வேண்டும் என்று இளைய சகோதரனுக்கு தலைவர் திருமா வாழ்த்து சொல்லியிருக்கிறார். ஏன்னா அவருடைய திரைப்படம் சார்ந்த அந்த ஈர்ப்பு என்பது
ஒரு அடிப்படை அம்சமாக இருக்க முடியுமே தவிர அதுவே ஒட்டுமொத்த இயக்கத்தை உந்தி நகர்த்தி கொண்டு போகிற முழு ஆற்றலையும் தந்து விடாது என்பது தான் அங்கே இருக்குது. அந்த அடிப்படையில் விஜய் அவர்களின் வருகை மாத்திரமல்ல, இன்னும் எவ்வளவு பேர் வந்தாலும் ஆகச்சிறந்த கொள்கைகளோடு வந்தால் அது நம்ம வரவேற்க வேண்டியதுதான். அதில் என்ன இருக்குது, இப்போ நாங்கள் ஏதோ பொது வாழ்க்கையில் நாங்கள் மட்டும்தான் இருக்கிறோம் அப்படிங்கிற எண்ணத்தோடு இல்லை. இதெல்லாம் யாருமே இந்த கேள்விகள் எழுப்பப்படலை. இந்த வலிகளையும் இந்த துயரங்களையும் இது வரைக்கும் யாரும் வெளிப்படையாக பேசலை என்பதால தான் பொது வாழ்க்கை வந்திருக்கும். சரி, ஓகே. முதற்கட்ட பார்வையை எடுத்துக்கிற டாக்டர் சுமந்த், இது இன்னும் கட்சியினுடைய முதல் மாநில மாநாடு நடக்கல, கொள்கை அறிவிக்கல, செயல் திட்டங்கள் அறிவிக்கல, அதுக்குள்ள நிறைய ஆலோசனைகள் விஜயை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது. ஏன் அப்படி? இது எப்படி ஆலோசனைகள் கொடுக்கிற எந்த அரசியல் கட்சி தலைவர்களை பார்த்தோம்னா நிச்சயமா ஏதோ ஒரு கவலை விஜய் வருவதனால் அவர்களுடைய வாக்கு வங்கி பாதிக்கப்படுமோ அப்படிங்கிற தரப்பு தான். இல்லாட்டி என்னன்னா அவருக்கு வாழ்த்துக்கள், அவர் வரட்டும், அரசியல்ல எல்லாருக்கும் இடம் இருக்கு, யார் வேண்டுமானாலும் வரலாம்னு சொல்லிட்டு அதோட நிறுத்திடலாம். பட் எல்லாரும் எம்ஜிஆர் ஆக முடியாது, அந்த காலம் வேற இந்த காலம் வேற, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லும் பொழுது ஒரு கவலை இருக்கிறது. அது நேச்சுரல். பர்டிகுலரா எந்தெந்த அமைப்புகள்னு பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் இளைஞர்கள் வாக்களிக்கக்கூடிய ஒரு அமைப்புகளுக்கு எல்லாம் இந்த கவலை இருக்கும். ஏன்னா விஜயோடைய ஃபேன் பேஸ் ரசிகர் பேஸ் பெரும்பாலானவர் இளைஞர்கள். சோ இப்பொழுது இளைஞர்கள் யாருக்கு வாக்களித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 4-5 கட்சிகளை நம்ம ஒரு 3 or 4 பார்ட்டிஸ் நம்ம நேரோ டவுன் பண்ணலாம். சோ அந்த கட்சிகளுக்கு நிச்சயமாக ஒரு கவலை இருக்கும். அந்த கவலையை வெளிப்படையா சொல்ல முடியாது. எங்களுக்கு கவலை அதெல்லாம் இல்லைங்க, யார் வேணா வரலாம், எங்களுக்கு எந்த பாதிப்பு இருக்காதுன்னு அதிகாரப்பூர்வமாக கூறுவார்கள். பட் விஜய் வந்தா ஒரு சில சதவீத வாக்குகளாவது அவருக்கு போகும் இல்லையா? அது யாரிடமிருந்து போகும்? எங்கிருந்தோ இருக்கிற யாருக்கோ கிடைக்கிற வாக்கு தானே விஜய்க்கு போகுது. சோ நிச்சயமா அந்த கவலை அந்த கட்சிகளுக்கு இருக்கும். இப்ப நம்ம முதல் துவக்கத்துல பார்த்தோம்னா 2-3 கட்சிகள் அவரை விமர்சனம்னா இந்த மாதிரி அவ்வளவு சுலபம் கிடையாது, கடுமையாக பாடுபட வேண்டும், இதெல்லாம் இந்த அட்வைஸ் 2-3 கட்சிகள் கொடுத்திருக்காங்க. ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சிக்கு திமுகவுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய சமூக வலைதள நபர்கள் பலர் விஜய் இன்ஃபேக்ட் அந்த முதல் நாளே நிறைய அந்த செய்திகள் போட்டது. கார்ல அவர் வந்த காருக்கு ஃபைன் இருக்கு, அதை கட்டல, அதுக்கப்புறம் கொடியில யானை இருக்கு, பிஎஸ்பி விடமாட்டாங்க, இதெல்லாம் இன்ஃபேக்ட் இட் வாஸ் ஆம்பிளிஃபைடு பை ப்ரோ டிஎம்கே ஹேண்டில்ஸ். அது ஒன்று. அதுக்கு பிறகு நமக்கு தெரியும் ஒரு கட்சி பாதிப்பு ஏற்படக்கூடிய ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி. ஏன்னா இளைஞர்கள் வாக்கு, ஏன்னா அவர்களுக்கு நிறைய இளைஞர்கள் வாக்கு அளிக்கிறாங்க. சோ அவர்களுடைய வாக்கு வங்கி பாதிக்கப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஆனா அவங்க ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு கூட்டணி ஆதரவு நிலைப்பாட அவங்க தெரிவிச்சிட்டாங்க.